இப்போ பார்க்க போகிறது இந்த லொக் மற்றது எல்என் இஎக்ஸ் இவங்களோட வகையிட பற்றி பார்ப்போம். ஒரு டி அதாவது எல்என்எக்ஸ் டிஎக்ஸ் குறித்து வகையிட்டீங்கன்னா ஒன்னின் கீழ் டிஎக்ஸ் இப்படி தான் போடணும். ரைட்டா? இப்போ இந்த இடத்த இப்படி எல்என்ன வகையிட்டு அப்படி தான் வரும். உதாரணத்துக்கு இங்கே 2x இருந்துச்சுன்னா என்னென்ன வரும்? ஒன்னின் கீழ் எக்ஸ் வர்க்கம் இன்டு தர 2x அந்த எக்ஸ் வர்க்கத்தை வகையிட்டு போடணும். ரைட்டா? அதே மாதிரி இஎக்ஸை வகையிட்டேன்னா டிஎக்ஸ் குறித்து இஎக்ஸ்ன்னு அப்படியே எழுதணும். உதாரணத்துக்கு இங்கே ஒரு சார்பு ஒன்று அதாவது எஃப்எக்ஸ்ன்ற சார்பு இன் எஃப்எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இதை டிஎக்ஸ் குறித்து வகையிடக்குள்ளோ பெஸ்ட்டு இஎஃப்எக்ஸ்ன்னு எழுதி போட்டு பிறகு இந்த சார்பை நீ வகையிட்டு எஃப் டேஸ் எக்ஸ்ன்னு போடணும். உதாரணத்துக்கு இங்கே ஒரு எக்ஸ் வர்க்கம்னு இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு பார்த்து எழுதுவா. இங்கே எக்ஸ் வர்க்கம்ன்ற இன்னொருக்குமே பெஸ்ட்டு அதை பார்த்து எழுதுவா. இஎக்ஸ் வர்க்கம் அப்புறம் இந்த எக்ஸ் வர்க்கத்தை வகையிடணும். வகையிட்டா 2xன்னு வரும். விளையிட்டா? அடுத்தது ஒரு மாறிலியின் 5x இருந்துச்சுன்னா பெஸ்ட் இதை அப்படியே பார்த்து எழுது. டிஎக்ஸ் குறித்து வகையிடக்குள்ள ஏ 5x இன்டு எல்என் ஏ எல்என்ஏ அதாவது இவரை மட்டும் எழுதணும். எல்என்ஏ அதுக்கப்புறம் இந்த 5xை வகையிட்டு எழுதணும். அப்போ என்ன வரும்? 5. அதே மாதிரி இதுக்கு தியரியை பார்ப்போம். ஏயின் எஃப்எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஏயின் எஃப்எக்ஸை ஃபஸ்ட் எழுது. அதுக்கப்புறம் இந்த ஏயை கொண்டு எழுது எல்என் ஏ இன்டு அதுக்கப்புறம் இந்த எஃப்எக்ஸை வகையிடு எஃப் டேஸ் எக்ஸ். விளையிட்டா? அதே தியரி இங்கே ஒரு ஏஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இவங்களை வகையிட்ட எப்படி இருக்கும்? ஏயின் எக்ஸை பார்த்து எழுதுவேன். ஒரு எல்என் ஏ இங்கே எக்ஸை வகையிட்டா 1. உதாரணத்துக்கு இந்த இதை பார்ப்போம். இதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று கூட்டல் இவங்க எப்படி வகையிட்டு அப்போ டிஒயின் கீழ் டிஎக்ஸ் எல்என் எக்ஸை வகைட்டு என்ன வரப்போ 1 கீழ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒரு சார்பு ஒன்று இருக்கு இஎக்ஸ் வந்துச்சு. அப்போ அதை அப்படியே பார்த்துலதே போகிறோம். இந்த 2xை வகைட்டேன்னா 2. பண்ணிட்டா? அடுத்து இன்னொரு தியரி இருக்கு. லொக் ஏயின் எக்ஸை வகையிட்ட என்ன வரப்போம்னா டிஎக்ஸ் குறித்து 1 கீழ் இந்த இங்கே வாரத்தை அப்படியே பார்த்துடணும் எக்ஸ் இன்டு எல்என் ஏ. இப்போ இங்கே எஃப்எக்ஸ் வந்து என்ன பேர் போது 1 கீழ் எஃப்எக்ஸ் இன்டு எல்என்ஏ. ஒரு இந்த எஃப்எக்ஸ் இருக்கு இவரை சார்பு அதை மேலே எடுத்து வகையிட்டு போடணும் எஃப் டேஸ் எக்ஸ். இப்போ இங்கே 3 விஷயங்கள் அப்படி வரைக்கும் இதை நம்ம எழுதுவோம். டிஒயின் கீழ் டிஎக்ஸ் முதலாவது இதை வகையிடுறேன். 1 கீழ் 3x பிற இவரை வகையிடணும் 3 வரும். ரைட்டா? அப்புறம் இவங்களை வகையிடுறேன் 5 இந்த இன் 5x அப்படியே பார்த்து எழுதி போட்டு பிற இந்த 5x வகையிடணும். வகையிட்டா 5. அப்புறம் 2 கணம் இருக்கு. இப்போ மாறிலி அப்படியே போடணும். ஒரு இந்த 3 முன்னால் கொண்டு வரணும். வந்தீங்கன்னா 3 இன்ட்டு எக்ஸ் வர்க்கம். விளையிட்டா? அப்போ ஆன்சர் தான் வந்துட்டு. சின்ன விஷயம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.